எப்படி வெளியே போகிறேன்னு பார்க்குறேன். டேய் செப்ப செப்ப கோர்ட்டுக்கு வெளியே 10 பேர் எட்டுன்னு வா. இமீடியட்டாக போட்டு தள்ளணும் ஒருத்தனை. சார் இது போலீஸ் ஸ்டேஷன் சார். போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, ராங் நம்பர் சார். இந்தா நீ தட்டி சொல்லு. எல்லா சிஸ்டரையும் ஓபன் பண்ணுங்க. எல்லாம் ஓபன் பண்ணுங்க. என்ன சார் நடக்குதுங்க? யார் நீங்களா? எந்த ரவுடி பசங்க வந்தானுங்க? ஏன்பா யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையாப்பா? வந்தவனுங்க இங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாம இனி நீங்க யாரும் உயிரோட இருக்க முடியாதுன்னு மிரட்டிட்டு போறானுங்க. இந்த அவமானம் எங்கனால தாங்க முடியாது மாமா. மாமா, இத்தனை வருஷமா இந்த தொழிலை டீசெண்டா லீகலா தான் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இல்லீகலா வெளிநாட்டுக்கு ஆள் கடத்தி ஹவாலால சம்பாதிக்கிறேன்னு என் மேல பொய் கேஸ் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க மாமா. முறைப்படி அப்ரூவல் வாங்கி பேங்க்ல 10 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி அவர் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. ப்ராப்பரான பிளானிங் இல்லன்னு சொல்லி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப பேங்க்குக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத பாருங்கப்பா, உங்களால பிராக்டிகல் சிச்சுவேஷன் எதையுமே புரிஞ்சுக்க முடியறது இல்ல. உங்களால கவர்மெண்ட் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க சொல்லுங்க. வெரி சிம்பிள் மாமா, ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அந்த மீன் பாடி கேஸை மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா. ஏமா நாங்க எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவரை அடிச்சு அசிங்கப்படுத்தி எங்க ஸ்டேட்டஸே போயிடுச்சு. உங்க ஸ்டேட்டஸ் போச்சா? அதுவும் அவரால. உங்களுக்கு எங்க இருந்து வந்தது தனி ஸ்டேட்டஸ்? ஊர்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துட்டு நீ ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாருல. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன போது அரண்மனை மாதிரி இந்த வீட்டை வித்து அந்த பணத்தை கொடுத்தாருல. அப்பா அவர் ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? ஐயோ அத்தை, நாங்க சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலாம். பவர்ல இருக்கிறவங்கள பார்த்து பல்லு இழிச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு அவர் ஒன்றும் மண்புழு கிடையாது, மனுஷன். அம்மா, அப்பா மாதிரி தனி மனுஷனா நின்னு எங்களால போராட முடியாது. தனி மரம் தோப்பாகாது. ஆமாண்டா, அவரு தனி மரம் தான். ஆனா பனைமரம் கிடையாது, ஆலமரம். ஐயோ மாமா, மாமா என்ன மாமா இது? அங்க யாரும் உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லலையே. இத்தனை நாளா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பண்ணியும் பெருசு கேஸை வாபஸ் வாங்காம வீட்டு விட்டு வெளில வந்துச்சுல, ஆளை தூக்கிட வேண்டியதுதான். டேய் கோய், குட்டியான எதுவுமே பெருசாக தூக்கிடு. கிழவனை தூக்கத்துக்கு நான் குட்டியானெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். 2 தட்டு தட்டுனா கீழே வந்துட போகிறான். சொன்னதை செய். வேலையை முடிச்சுட்டு ரெட்டி தோட்டம் போய் தங்கிடு. 2 மாதம் இந்த பக்கமே வரக்கூடாது. சரிண்ணா. பசங்க மேல கோவமா? தப்புலாம் என் மேலதான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ என் பயமே உன்னை பற்றி தான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ பேசாம குரூப் போயிடுறியா? கடைசி வரைக்கும் உங்களோடைய வாழ்ந்து உங்களோடைய போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சுயநலமாயிட்டீங்க. இவ்வளவு பெரிய சென்டிமெண்ட்டை தூக்கி அணுகுண்டு மாதிரி என் தலையில போட்டியே, நியாயமா? பார்த்தாய். ஐயா, நான் மன்னிச்சிருங்கய்யா. உங்களை அடித்து கொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் என் மனசு கேட்கல. நான் இப்படியே போனால் என்னை உசுரோடே விட மாட்டாங்க. நான் உங்களை அடிச்சுட்டேன்னு பொய் சொல்லிடுறேன். நீங்கள் எதாவது ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருங்க ஐயா. வரேன் ஐயா.
ஈரம்னு சொல்லுவாங்க. இப்பதான் பார்க்கிறேன். அது வந்து உங்களுக்கு எல்லாம் அந்த மீன்பாடி வண்டி கேஸை பத்தி தெரியும்ல, அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிதான் இப்படி. சார் உங்க விரோதிங்க அரசியல்வாதியா இல்ல ரவுடிங்களா சார்? அரசியல் ரவுடிகள். இவ்ளோ அடிபட்டும் நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். இந்த நாட்டில் இருக்கிற 420களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் நான் 120 இயர்ஸ் உயிரோட இருப்பேன். அது வந்து 75 வயசு இருக்கும். ஈவு இறக்க நம்ம லாரி வச்சு அடிச்சிருக்காங்க. அவனே இன்னும் அரெஸ்ட் பண்ணல சார். நேற்று நைட்லேருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கே இருக்கானே தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், அவனுக்கு பின்பலமாக ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறதா பாருங்க. ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் இப்படி பேசக்கூடாது. புள்ளி இருக்கான், சொல்லி இருக்கான். அவன் எவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதை நடந்தாலும் நான் பார்த்தேன். ராமசாமி எந்த ரூம்ல இருக்கான்? நானே ஊசி போட தேடிட்டு இருக்கேன். ஆல் எஸ்கேப். இதுதான் உன் வீடம்மா? இல்லைம்மா, என் ஃப்ளாட் சிட்டியில் இருக்கு. இதானே லேடி டாக்டர் வீடு. நீங்க இங்கேயும் ஆள் இல்லையாடா? எங்க போயிருப்போம். இது எங்கள் தாத்தா வீடு. இங்கே ஏம்மா கூட்டிட்டு வந்த? அப்பாவை ஹாஸ்பிட்டலில் மர்டர் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருந்துச்சு. அதான் எங்கள் சேஃப்டிக்கு கூட்டிகிட்டு வந்தேம்மா. ஹலோ, யாரா நீ? ஏய், நீ யாருன்னு சொல்லிட்ட ஃபர்ஸ்ட். ஏய் அண்ணே, யாரா நீ? சும்மா போன்ல பேசிட்டு இருக்க? பேசுவோம். வந்தா கொன்னே போடுவோம். நூறு கரங்கள் அடிக்கலாம், 1000 கால்கள் மிதிக்கலாம், 1,00,000 படைகள் எதிர்க்கலாம். நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உங்க தாத்தா 2 மர்டர் பண்ணிருக்காரு. அப்படியா? நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? சொல்லுங்க. அந்த 2 மர்டரை செஞ்சதே நான் தான். அப்புறம் உன் தாத்தாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும், அதான் செஞ்சேன். சூப்பர் அங்கிள். ஐஸுக்கு தெரியாம கடைக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அப்படியே வீட்டில் விட்டுரு. இல்லைன்னா போக மாட்டாமா? சரி, ஓகே. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்சது 5 கொலை தான். ஆனால் மொத்தம் 24 பேரை மீன்பாடி வண்டியில் அடிச்சு கொண்டிருக்காங்க.